ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். லேட்டா வந்தாதான் ஹராஸ்மென்ட் நடக்குது, லேட்டா வந்தாதான் ஹராஸ்மென்ட் நடக்குதுன்னா நீங்க சொல்ல முடியும். என்ன திரும்பி சொல்லுங்க. 12 மணிக்கு இப்படி சுத்தினா ஹராஸ்மென்ட் தான் நடக்கும். திரும்பி சொல்லுங்க. 12 மணிக்கு இப்படி சுத்துறீங்க, அதனால தான் ஹராஸ்மென்ட் நடக்கும். சூப்பர். சரியா? கிளம்புங்க. ரொம்ப நல்லா. நீங்கலாம் போலீஸ். ஆமா, நீங்கலாம் பப்ளிக். போமா. மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் போலீஸ் அதிகாரி ஒருவரே இரவு 12 மணிக்கு மேல் வெளியே சுற்றினால் ஹராஸ்மெண்ட் நடக்கத்தான் செய்யும் என வாக்குவாதம் செய்யும் காட்சிகள் தான் இவை. 12 மணிக்கு தான் வர முடியும். அதுக்கு முன்னாடி ஆளுங்க பீச்ல இருக்காங்க. நான் வருவேன் சார், சாப்பாடு வைக்கிறது. அப்புறம் அரெஸ்ட் பண்ணாம என்னமா பண்ணுவாங்க? என்ன யார அரெஸ்ட் பண்ண? 12 மணிக்கு வரனால தான் நடக்குது. சார், ஹராஸ் பண்றது நியூ பீச் ரோட் நடந்தது சார். 12 மணிக்கு வரனால தான் நியூ பீச் ரோட். என்னமா சார், அப்புறம் 11 மணிக்கு வந்து ஆளுங்க இருக்காங்க. ஆளுங்க இருக்காங்க. ஆளுங்க இருக்காங்க. ஆளுங்க இருக்காங்க. நிறைய பேர் வர முடியாது. வரக்கூடாதுன்னு சொல்றேன் நான். எங்களோட ஃபீட் பண்றது எங்களோட ரைட்ஸ். சென்னை திருவான்மியூர் பகுதியை சேர்ந்த 50 வயதை கடந்த பெண்மணி ஒருவர் கடந்த 20 ஆண்டுகளாக இரவு நேரங்களில் சாலையில் சுற்றித் திரியும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளித்து வருகிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்பு பகலில் ஆள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக இரவு 12 மணி அளவில் பாதுகாப்பான இடத்தில் வைத்து நாய்களுக்கு உணவளித்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்றுக்கு திருவான்மியூர் பீச்சில் ஒரு பொண்ணை வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து சாப்பாடே வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா 20 வருஷமாக வந்து திருவான்மியூரில் ஏரியாவில் ஃபுல்லாகவே சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. 20 இயர்ஸாக ஒரு 500 நாய்க்கு மேலே நாங்கள் வந்து சாப்பாடு போட்டுட்ருக்கோம். இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்ததுனால நிறைய பேருக்கு வந்து ஃபீடிங்கே பேன் பண்ணிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த புரிதலில் வந்து என்ன ஆச்சுன்னா, முந்தானேத்து, அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே எங்கள் அம்மா நைட் ஒரு 12 o'clock ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் 12 o'clock போய் ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் பிளேஸில் எல்லாரும் இருக்கும் போது, கூட்டமாக இருக்கும் போது ஃபீட் பண்ணுறது பப்ளிக்கும் நல்லதில்லை, நாய்க்கும் நல்லதில்லை, அங்கே கெயோஸ் ஆகும். அதனால ரெஸ்பான்சிபிள் ஃபீடர் அப்படின்றதுனால நாங்கள் வந்து கண்ணெல்லாம் முழிச்சு 12 மணி 1 மணி வரைக்கும் நாங்கள் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ஃபீடர்ஸ் வந்து லேட் நைட்ஸ் தான் ஃபீட் பண்ணுறோம். அப்போ தான் வந்து மனுஷங்க இருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து ஈஸியாக இருக்கும் ஃபீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் 12 மணிக்கு 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு 12:30 12:45 வரைக்கும் அவங்க ஃபீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு அந்த பெண்மணி இரவில் நாய்களுக்கு உணவு வைக்கும் போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் இனிமேல் உன்னை இங்கு நான் பார்க்க கூடாது என மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இதனால் பயந்த அந்த பெண் கடந்த 24ஆம் தேதியன்று திருவான்மியூர் கடற்கரை அருகே நாய்களுக்கு உணவு வைப்பதற்காக நள்ளிரவு 12 மணி அளவில் தனது தங்கையின் மகளான இளம்பெண் ஒருவரை துணைக்கு அழைத்து சென்றுள்ளார். அப்போது தனது பெரியம்மா நாய்களுக்கு உணவு வைக்க சென்ற போது அந்த பகுதியில் இளம்பெண் அமர்ந்திருந்த நிலையில் அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசார் இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, உணவு வைத்தால் கைது செய்து விடுவோம் என மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. இல்ல பெரியமா, ஹராஸ் பண்றது காமன் பீப்பிள்னு பார்த்தா போலீஸ்காரங்களே ஹராஸ் பண்றாங்க. என்ன அரெஸ்ட்? வரக்கூடாதுன்னா அரெஸ்டா? ஆமா, நாங்க எப்படி வரக்கூடாது? ஃபீட் பண்றவங்க துணைக்கு நான் வந்திருக்கேன். நீங்களே அப்புறம் பண்றீங்க. நீங்களே வந்துட்டு ஏன் சாப்பாடு வைக்கிறீங்க? 4 நாளுக்கு வேலை வராது. 12 மணிக்கு தான் வர முடியும். அதுக்கு முன்னாடி ஆளுங்க பீச்ல இருக்காங்க. நான் வருவேன் சார், சாப்பாடு வைக்கிறது. அப்புறம் அரெஸ்ட் பண்ணாம என்னமா பண்ணுவாங்க? என்ன யார அரெஸ்ட் பண்ண? 12 மணிக்கு வரனால தான் நடக்குது. சார், ஹராஸ் பண்றது நியூ பீச் ரோட் நடந்தது சார். 12 மணிக்கு வரனால நியூ பீச் ரோட். சார், அப்புறம் 11 மணிக்கு வந்து ஆளுங்க இருக்காங்க. ஆளுங்க இருக்காங்க. நிறைய பேர் வர முடியாது. வரக்கூடாதுன்னு சொல்றேன் நான். எங்களோட ஃபீட் பண்றது எங்களோட ரைட்ஸ். இல்ல ஸ்டேஷன் கூட்டி போயிரு. அடுத்த டே வந்தா இன்னொரு டே நான் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா கூட்டிட்டே போயிடுவேன். சரிங்களா? வந்தீங்கன்னா கூட்டிட்டே போயிரு. என் பேர் கார்த்தி. எடுத்துக்கமா. இல்ல நாங்க உங்களை 20 வருஷமா பாத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆளுங்க போலீஸ்காரங்களே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் நான் பாக்குறேன் சார். நாங்க எல்லாம் 20 வருஷமா பாத்துட்டு இருக்கோம் சார். சரியா? சும்மா போலீஸ் மேல 12 மணிக்கு நாங்க விக்டிம் ப்ளேம் பண்றீங்க. நாங்க லேட்டா வரதுனால தான் ஹராஸ்மென்ட் நடக்குது. பட்ட பகல்ல நடக்கிறது இல்ல. பட்ட பகல்ல பண்றது இல்ல. நீங்க 11 மணி, நீங்க 12 மணி வரைக்கும் ஆளுங்களை பீச்ல உட்கார்ந்து லவ் பண்ண விடுறதுனால தான் இன்னும் 12 மணி வரைக்கும் பீச்ல ஆளுங்க இருக்காங்க. நாங்க எங்க சேஃப்டிக்காக லேட்டா வரோம். நீங்க இப்பதான் விரட்டுனீங்க. அதனால தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். அப்பதான் எங்களால உள்ள வர முடியும். உணவு வைக்கத்தானே வந்தோம் என அந்த இளம்பெண் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்து மொபைலில் வீடியோ எடுத்த போது
அதனை பார்த்த கார்த்தி என்ற காவலரும் தனது மொபைலில் வீடியோ எடுத்துள்ளார். அப்போது இரவு 12 மணிக்கு வெளியே வந்தால் ஹராஸ்மெண்ட் நடைபெறதான் செய்யும் என கூறியதோடு அடுத்த முறை இவ்வாறு செய்தால் கைது செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விடுவதாகவும் அந்த காவலர் மிரட்டியுள்ளார். லேட்டா வந்தாதான் ஹராஸ்மெண்ட் நடக்குது, லேட்டா வந்தாதான் ஹராஸ்மெண்ட் நடக்குதுன்னா நீங்க சொல்ல முடியும். என்ன திரும்பி சொல்லுங்க. 12 மணிக்கு இப்படி சுத்தினா ஹராஸ்மெண்ட் தான் நடக்கும். திரும்பி சொல்லுங்க. 12 மணிக்கு இப்படி சுத்துறீங்க, அதனால தான் ஹராஸ்மெண்ட் நடக்குது. சூப்பர். சரியா? கிளம்புங்க. ரொம்ப நல்லா. நீங்கலாம் போலீஸ். ஆமா, நீ எல்லாம் பப்ளிக். போமா. ஐயோ. இவங்கள நம்பி நீங்க சாப்பாடு வரீங்க. இவங்கள வந்துட்டு இவங்க யார் இவங்க? இவங்க கோவிட்ல இங்க இருந்தாங்களா? கோவிட்ல இருந்த போலீஸே கிடையாது. கோவிட்ல இருந்து நான் பாக்குறேன். இந்த ஆளு கோவிட்ல இருந்து வந்தாரா? இந்த போலீஸ் இந்த வீடியோ இணையத்தில் தீயாக பரவிய நிலையில் இரவு 12 மணிக்கு வெளியே வருவதால் தான் வன்கொடுமை சீண்டல் சம்பவங்கள் நடக்கிறது என்று காவல்துறையினர் பேசுவது பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளிகளாக்கும் நடைமுறை என்று பலரும் எதிர்ப்பு தெரிவித்து பதிவிட்டு வந்தனர். அது மட்டுமில்லாமல் அங்கிருந்த போலீசார் இளம் பெண்ணின் மொபைலை பறித்து வைத்துக் கொண்டு இரவு 1 மணி வரை தராமல் அலைக்கழித்ததாகவும் பின்னர் அந்த பெண் கதறி அழுத பின்னரே மொபைல் போனை அவர்கள் கொடுத்ததாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரி தெரிவித்துள்ளார். போனை புடுங்கி வச்சுட்டாரு. ஏன்னா நீ எதிர்த்து பேசுற அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எதிர்த்து பேசக்கூடாது? எங்களுக்குன்னு ரைட்ஸ் இல்லையா? நாங்க ஏதாவது சட்டப்படி தப்பு பண்ணியிருந்தோம்னா நீங்க வந்து போனை அப்பயும் நீங்க போனை பிடுங்கிறது சட்டப்படி கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஐசோலேட்டட் ரோட்ல, இருட்டான ஒரு லாங்கான ரோட்ல யாருமே இல்ல, ஒரு வந்து விமன் போலீஸுமே அங்க கிடையாது. அப்போ நீங்க 2 விமனை எப்படி வந்து அங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இததான் நாங்க கேக்குறோம். 1 hour போனை வாங்கி வச்சுட்டு 1 hour தரல. அழகுரா என்கிட்ட ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு. ஏன்னா நான் வந்து எங்க அம்மா கூட போன்ல நான் வந்து லைன்ல இருக்கேன். ஃபுல் ரெக்கார்டிங்லயும் அந்த பொண்ணு கத்துறா, போனை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு அழுகுறா. அவளை வந்து ட்ராமடைஸ் பண்ணி ஹியூமிலியேட் பண்ணி அவளை வந்து அவ்வளோ கதறி கதறி அழ வச்சு அதுக்கப்புறமா எங்க அம்மா வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டு அதுக்கப்புறம் தான் 45-50 நிமிஷம் கழிச்சு அந்த போனை கொடுத்தாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? என் தங்கச்சிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? சாப்பாடு போட்டதோ இல்ல வந்து நாய்க்கு வந்து நல்லது பண்றதோ, வாயில்லா ஜீவன்களுக்கு நல்லது பண்றது நான் எங்களை கெட்டதா காட்டுது அப்படின்னா அந்த கடவுள் தான் எங்களை பார்த்துக்கணும். இதுக்கு நாங்க நிச்சயமா வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோம். ஏற்கனவே பண்ணியாச்சு. இதை வந்து நாங்க டெல்லியில இருந்து தான் ப்ரொசீட் பண்றோம். ஸோ நம்ம வந்து என்ன முடிவு வரப்போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் நெக்ஸ்ட் யாருக்குமே, எந்த பொண்ணோ பையனோ நாய்க்கு சாப்பாடு போடுறதுக்காக இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்க கூடாது. சம்பந்தப்பட்ட காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த அந்த பெண் இது குறித்து அரசியல்வாதியும் விலங்குகள் உரிமை ஆதரவாளருமான மேனகா காந்தியிடம் புகார் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.